வெல்கம் டு ஆல். டுடே கிளாஸில் தாம்பூர் ஸ்டிச்சில் செகண்ட் டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஹாஃபாக எந்த பிக்சர் எடுத்தாலும் ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஹாஃபாக டிவைட் பண்ணிட்டு தான் இந்த தாம்பூர் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி திலகம் ஷேப்பு போடும்போதும் அதை வந்து ஆஃபாக டிவைட் பண்ணி பாதி வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸை திரும்ப அடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி ரவுண்டு போடும்போதும் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப் போடும்போதும் அதை வந்து பாதியாக டிவைட் பண்ணணும். இந்த மாதிரி எந்த பிக்சர் வந்து நம்ம போட்டாலும் அதை வந்து பாதியாக டிவைட் பண்ணி அதில் பாதி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணின அப்புறம் மீதி பேலன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ரைட்டாக நல்லாயிருக்கும். இல்லாட்டி கிராஸாக போயிட்டுனா நல்லா இருக்காது. அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பாதியாக வந்து டிவைட் பண்ணுறோம். அப்புறம் இந்த ஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரி நம்ம போட்டாலுமே இதில் ஒவ்வொரு பெட்டல்ஸுக்கும் நம்ம தாம்பூர் ஸ்டிச்சு போடணுன்னாலும் ஒவ்வொரு பெட்டல்ஸையும் நம்ம பாதியாக டிவைட் பண்ணணும். பாதியாக டிவைட் பண்ணி தான் நம்ம போடணும். இந்த மாதிரி பிக்சர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிக்சரில் சென்டரில் இந்த மாதிரி ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் எப்பவும் போல் அவுட்லைன் போட்டுக்கிடணும். அவுட்லைன் போட்டுட்டு அப்புறம் சென்டரில் நார்மல் செயின் ஸ்டிச்சு தான். நார்மல் செயின் ஸ்டிச்சு வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம போடணும். நம்ம இதுக்கு முந்தின டைப்பில் வந்து சுற்றி நம்ம போட்டு உள்ள சென்டரில் நம்ம முடிக்கிற மாதிரி வந்தோம். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுக்கு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி அதில் வந்து மிட் பாயிண்ட்டை பார்த்து நம்ம போட்டோம். ஆனால் இதுக்கு வந்து தாம்பூர் ஸ்டிச்சுக்கு வந்து அதை எல்லாமே பார்க்கவே வேண்டாம். நார்மல் செயின் ஸ்டிச்சு நீங்கள் நார்மல் செயின் ஸ்டிச் நெருக்கமாக மட்டும் போட்டாலே போதும். அது மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். நெருக்கமாக போடணும், கேப்பே இல்லாமல் போடணும். அது மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். இந்த மாதிரி சென்டரில் ஃபஸ்ட்டு ஹாஃப் டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். பாதி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த சைடு வந்து மீதி பேலன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவுட்லைன் கண்டிப்பாக போட்டுருங்க. அவுட்லைன் போட்ட அப்புறம் ஃபினிஷிங் லுக் நல்லாயிருக்கும். இதுதான் தாம்பூர் ஸ்டிச்சு. இந்த தாம்பூர் ஸ்டிச்சு எல்லா ஷேப்லையுமே நம்ம போடலாம். நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.